சர்வ ஜாகிரதையா இருக்கீங்க. அந்த குறிப்பு நான் யாருன்னு சொல்லாத முன்னே தெரிஞ்சும் போது நீ ரொம்ப கேட்டிக்காரன்டா. தெரியுமா? பாப்புக்கறியா? என்ன தெரியுது? தெரியும். நான் தெரியும். தெரியும். நீ சொன்னா தெரியும். சொல்றதுக்காவது உத்தரவு தேவையில்லையா? சொன்னா எல்லாரும் தான் தெரியும் போது. ஆமா மட்டையா யார் நான் யாரு, என் குலம் என்ன, எப்பேர் கொண்ட சமாச்சாரம், ஆமா என்னுடைய அபிதானம் என்ன, அபிதானம் என்ன அது சொன்னாதான புரியும். சபையோ பெருமைக்குரிய சபை, பெருமைக்குரிய சபை, 56 நாடு உலகம், 56 நாட்டிற்கு தலைநகரம் அத்திமாநகரம், அத்திமாநகரத்தின் வேந்தன் சக்கரவர்த்தியின் குமாரன் அரியன் புவனகீர்த்திவன் துரைதுரியோதனன். துரைதுரியோதனன் வந்திருக்கிறேன் என்றால் சபை சும்மா இருக்குமா? எப்படி நடுங்க வேண்டும். ஆமாங்க 32 நாட வாத்தியம் நேரம் வாத்தியம் அப்படி தாம் 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 முழங்க வேண்டும். ஆமாங்க சாதாரண விஷயமா? என்னங்க சைலன்ஸ். துரைதுரியோதனன் நந்தியாவட்டை மாலதரித்த நராதீவன் வணங்காபடி வல்ல சக்தேஸ்வரன் நந்தியாவட்டை மாலதரித்த நராதீவன் ஆமா தனரேக வாட்டவன். தனரேகனா லட்சுமி ரேகடா. அப்படின்னா அதாவது வலது கரத்துல லட்சுமி ரேகை ஓடுதான். தனரேகன்னா பெரியவங்களுக்கு தெரியும். என்னது இந்த கோடு வந்து இந்த விரல் ஏறுமா? அப்படின்னா ஆமா ஆமா அதான் தனரேகை லட்சுமி ரேகை. மகாராஜா எதிர் ரோமம். ஆமாண்டா எதிர் ரோமம்னா கிராகத்துல முளையிற முடி. ஆமா இந்த கேசம் இல்லையா தலைமுடி. ஆமா அது பூமியை பார்க்க கூடாதா? ஆகாயத்தை பார்க்கணுமா? அது பேர் தான் எதிர் ரோமம். ஆமா 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 பரவாயில்லைங்க. நீ தந்து கடாத கேடி மாதிரியே இருக்கிற சத்தியமா
அதிகாரி மரியாதை உடம்பு ஃபுல்லா புடி போட்டு சரிங்க. அப்படி எதுவா மறைத்தவன்? அப்படி இருக்கும் பொழுது இப்போது வருகிறோம். வருகிறீங்க. அப்படி வரும் பொழுது எப்படி வரோம்? எப்படி நாங்க வந்தா எப்படி வருவோம்? எப்படி வரீங்க? நாங்க சட்டைக்கு சிங்க குட்டியே கண்டவங்களே தவிர கண்டவர்கள் தோல்வி கண்டவங்க கிடையாது. உண்மைதாங்க. ஆனா பெருமை சொல்லிக்கலாம் வெற்றி தானு. எங்க கும்பு எங்க போனாலும் என்ன கதியில வரும்னு எங்களுக்கு தான் தெரியும். அந்த அளவுக்கு அப்பேற்பட்ட கும்புட எங்க கும்பு. சரிங்க சரிங்க. நாங்கன்னா ஒருத்தர் பேர் 4 பேர் 5 பேர் 10 பேர் 9 பேரா நாங்க அனந்தமிகோ. எத்தனை பேரு? இந்த ஊர்லயே பெரிய கும்பு எங்க கும்பு தானே. கம்னாடி பையாடு பெரிய கும்புனா ஒரு எத்தனை பேர்? ஒரு 1000 பேர் இருப்பீங்களா? 1000 பேரா? இல்ல ஊரே இருக்குமா? 1000 எங்க? நான் சொல்றது கேளுடா. சொல்லுங்க. 100 1000 பாக்கும். 100. ஆமா. சரிங்க. நாங்க அனந்தம் எத்தனை பேர்? 10 20 20 30 40 50 60 70 80 90 ஒண்ணுமே இல்லையா? சொல்லி போறேன். சொல்லினே போறீங்களே. 100 பேர் நாங்க அனந்தமிகோ. ஒண்ணுமே இல்ல எல்லாம் சொல்லிங்க. 100 10 சொல்லினே போறாங்களே. 80 70ங்க. என்னது? 100 பேர் நாங்க அனந்தமிகோ. 100 பேர். தலை மகன் அடியேன். ஆமா. துரியோதனன். துரியோதன மகாராஜா நீங்க. ஒருவருக்கு இளையவள் ஒரே தங்கை. தங்கையின் பெயர் துர்ச்சாலை. மகாராஜா நாங்க அண்ணன் தம்பி ஒரு தங்கச்சி. ஆமாடா. தங்கச்சி ஒரு நல்ல பேரை கூடாதே. என்ன விஷயம் பேரு? ஏச்சேல. துச்சாலை. ஆமாடா. துச்சலையா? ஆமாடா. ராஜா தங்கச்சி பேரு ஏச்சேல. இல்லங்க கொஞ்சம் கால் செவிடுங்க எனக்கு. அப்பாவுக்கு கண்ணு தெரியாது. மகாராஜா கண் தெரியாதா? கண்ணு தெரியாதுயா. கண் தெரியாது 100னா அப்ப கண் தெரிஞ்சது இதுதான். அது கணக்குல போயிடுடா. ஓ சரி 1000 வடியே குடுத்துதான் இருக்கான். அப்படியே கூட உருவாயிருக்கும். சொல்ல முடியாது. உயிர் எடுக்கறாங்களா? என்ன அதே செத்து போனது எப்படி இது? இல்ல 100 பேர் பத்து வச்சிருக்காங்களே. ஏய் 100 ஆண் பிள்ளை ஒரு பெண் குழந்தைங்க. பெண் குழந்தைங்க. எங்க அப்பா யாருன்னா திரு என்றார் செல்வம் அதிபதி திருதராட்சிதன். திருதராட்சிதன். என் தாய் சித்தப்பு காந்தாரி அம்மையார். காந்தாரி அம்மையார். ஆமாமா. இது ஒரு சகோதரி 101 குழந்தை. ஆமாங்க. அழகா பிறந்து வளர்ந்தோம். பிறந்து கிடையாது. ஆமா. இருந்தாலும் நான் எப்ப வர்றது தெரியுமா? பாம்புக்கு எத்தனை குணமோ அதே குணம் தான் எனக்கு. ஆமாங்க. ஆனா அதுக்கு எனக்கு ஒரு வித்தியாசம் என்னன்னா பாம்புக்கு பல்லுல மட்டும் தான் விஷம். பல்லுல விஷம். ஆனா எனக்கு உடம்பு ஃபுல்லா விஷம். உடனே வச்சிருவாங்க. நான் சொல்றதுக்கு நான் பார்த்தாவே விஷம் தானே. பாம்பு கடிச்சாதான் விஷம். ஆமா. நான் பார்த்தா அந்த குடும்பமே குடிச்சு வருதான். எதிர யாரும் நல்லா இருக்கக்கூடாது. நான் நல்லா இருக்கக்கூடாது. அப்படி மீறி ஒசரம் ஏறான்னா ஒரு ரெடி ஒசரம் கும்பலா சேர்ந்து அவங்க அம்மா தாலி நிக்க வச்சு அர்த்தம் பண்ணுவோம். எங்களை யாரும் கேட்க முடியாதுங்க. இவங்களாம் யாரும் முடியாது. இதுக்கெல்லாம் எதுங்க? நான் வரேன்னா யாரு குரு பெரியவர்கள் 886 வயது கொண்ட பீஷ்மர், துரோணர், கிருபர், அஸ்வத்தாமா, மாமா சகுனி, அண்ணா கர்ணன், 99 தம்பிங்கோ, 11 அக்ரோனி சைன்யம், புடைகள் சூழ வந்தவன் நான் ஒருத்தர் நிக்க முடியுமா? எதுவும் நிக்க முடியாதுங்க. அப்படி பெருமையா வாழ்ந்தவன் நான். வாழ்ந்தவர் நீங்கள். ஆனா இப்ப கொஞ்சம்
தாழ்வாதாங்கிறேன். எதனால? எப்பவுமே இருக்கிறவங்க கிட்ட அந்த கிரிப்பு இல்லாதான் பேசுவான். நல்லா வசதியா வாழ்வான். ஆமா, அவன் தலையெழுத்து தலைகே மாறிவிடும். ஆனா அந்த பழைய கிரிப்பு இல்ல விடாம பேசுவான். ஆமாங்க, பழைய புடிப்பு உண்மைதான். அது விடாம பேசுவான். அத மாதிரி என் நிலக்கெடு போனாலும் ஆனா என் கிரிப்பு விடாது. சிங்கம் தாங்க, சிங்கம் மாதிரியே தான் இருக்கும். அதை போல் இருந்தாலும் சபை வந்தன வழிபாடு செய்த பிறகு என்னுடைய சமாச்சாரம்
மந்தனம் நல்லா இருங்க. ஆகட்டும். சரி, எப்படி செய்யலான்ற சௌகரியம் சௌகரியம் நீங்கள் சொல்லுங்க. அந்த புறம் போயிட்டு ஆகட்டும். போயிட்டு போ. நீ ஒரு தரமா இருக்கு மாமா. அப்படியே வருமாறு நல்லது சென்று வருகிறேன். நல்லது போய் வாங்க. சந்திரகுலம் மரபிலே சிங்கத்தை போல் தோன்றியவர்கள் மூவர்கள். மூவர் என்றால் அவர் யார் யார்? மும்மூர்த்திக்கு மாதிரி. ஆமா. அரண், அயன், ருத்ரன். ருத்ரன். ஹரி ஹரி என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்திக்கு ஒப்பானவங்க. ஆமா. 3 பேர். யாருங்க? எங்க அப்பா திருதராட்டிரன், திருதராட்டிரன், அதற்கிளையோர் பாண்டி, பாண்டு மகாராஜா, அதற்கிளையோர் விதுர மகாராஜா. விதுர மகாராஜா 3 நபர். விதுர மகாராஜாவுக்கு திருமண வாழ்க்கை கிடையாது. ஆமா. தெய்வ தொண்டியா பெருந்தன வாழ்ந்து கொண்டிருக்க விதுரர் குழந்தை குட்டி கிடையாது. அப்படி பார்க்கும்போது அண்ணு காந்தாரி அம்மாவுக்கு 100 ஆண் பிள்ளை, ஒரு பெண் குழந்தை சொல்லி பெண் குழந்தை. பாண்டு மகாராஜாவுக்கு 5 ஆண் பிள்ளை. ஆண் பிள்ளை. அவர்தான் பாண்டவர்கள். பாண்டவர்கள் தேவி தாய். ஆமா. என்ன இப்படி பிறந்து ஒற்றுமையா வாழ்ந்த காலம் சில காலம் ஒற்றுமையா வாழ்ந்த காலம் சில காலம் பிரிந்து வாழ்ந்த காலம் பல காலங்கள். ஒரே வயத்துல பிறகுறோம் அண்ணன் தம்பியா. ஆமா. ஒரே தாய் வயத்துல பிறகுறோம். ஒரே தாய் வர ரத்தத்தை பாலா கொடுக்குறான். ஆமா. அவனே ஒரே தட்டுல சாப்பிடுறான். அவனே ஒன்னா வளர்ந்து ஒரே வீட்டுல பிறந்து வளர்ந்து அவன் ஒத்துமையா வாழற காலம் 5 வயசு வரைக்கும் தான். 5 வயசு தான். அதுக்கப்புறம் அதே வந்துருது. ஆமா. இவன் தால போடுற அவன் சாப்பிடுற தட்டுல இன்னொருத்தன் போட்டா சாப்பிட மாட்டான். என்ன? ஆமா. அவனே 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளி, 5 வயசு பகையாளி, 20 வயசுல எதிராளியா போறாங்க. அப்படி ஒரு தாய் பிள்ளைங்களுக்கே இத்தனை விதர்ப்பம். ஆனா எங்க சித்தப்பா இருக்கிறார் இல்லையா, பாண்டு மகாராஜன், அவர் எங்க அப்பாவோட பிறந்தார். ரத்தம் ஒண்ணு. சித்தப்பா 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 சித்தப்பான்னு. ஆமா. ஆனா எங்க சித்தப்பனுக்கு வழங்கப்பட வந்தால யாரு புண்ணியவதி? சித்தி. யாரு? சித்தி. சித்தின்னு தான் சொல்லணும். ஆமா. அந்த தெவடியால இதுவரை நான் சித்தினே சொல்றது கிடையாது. சிறிய தாய்ங்க சொல்றது கிடையாதுடா. ஏன் சொல்றது இல்ல? எதனால? வரவனுக்கு போனவனுக்கு பெத்து போட்டான். அப்படி பிறந்த பாண்டவருக்கு ஆமா அவங்க வாழ மனம் கிடையாது. எத்தனையோ தூதுவார்கள் ஆமா. பங்காளிகளுக்கு எப்பேர் கொட்ட வேலை செஞ்சு என்ன மாதிரி ஒரு வேலையே பங்காளிகளுக்கு உலகத்துல யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க. நல்லா செஞ்சீங்களா? என்ன பார்த்துதான் பங்காளிகளுக்கு யாரா செஞ்சா செய்யணும். இதுக்கப்புறம் மகாராஜா இவங்க யாருக்கும் தெரியலங்க. நீங்க சொன்ன வேலையை சொன்னீங்கன்னா செய்த வேலையை ஆமா இவங்க கத்துக்கிட்டுங்க. நீ எனக்கு பங்காளி, உன்னாண்ட அன்பா பேசுற மாதிரியே பேசணும். வாடா, நம்ம வீட்டுல கறி குழம்பு வச்சிருக்கிறோம், சாப்பிட்டு போடா. உட்கார வச்சு சாப்பிட வைக்கணும். வயிறு முட்டை. ஆமா. ஆனா உனக்கு தெரியாத சாப்பாட்டுல விஷம் கலந்துருக்கணும். தெரியாது. சாப்பிட்டு நீ சாவணும், மூடாட்டாலே அறக்கணும். விஷமா? கறி குழம்புலையா? இது என் குணம்டா. சாப்பிட்ற சாப்பாடுல வசத்த கலந்து குடியிரு வீட்டுல கொல்லி வச்சு நான் வர வயல பழத்தை வெட்டி முள்ள போட்டேன். தெய்வங்க நீங்க குளிக்கிற ஜலத்தை கூர்வசி நாட்டினேன். கூர்வசி? ஆமா. ஐயா முண்டா பிள்ளைங்க தெவடியா மக்கள் ஒண்ணுத்துல சாவல. ஆமா. காண்டக வனத்தை கொடுத்தீர்கள். எத்தனையோ தொல்லை நடந்தது. ஆமா. எத்தனையோ தொல்லை நடந்தது. அதை விடு. என்ன
காட்டை அடித்தான் ஆனானே வித்தான் தேவ இந்திர பிரசமன பெயர் வகுத்தார்கள். உலகத்தில் யாருமே செய்யத்தகாத ராஜசோய யாகத்தை செய்தார்கள். வேள்வி செய்தார்கள். அழைப்பதை வந்தன சென்றேன். சென்றீர்கள். சென்ற இடத்தில் மரியாதை இல்லை. இல்லை. தவறி விழுந்தேன். விழுந்தவனை கண்டு சிரித்தானே. யார்? சிரிக்கி. யார்? ஐவர்களும் நிமிடத்துக்கு நிமிடம். ஆமா. சைலன்ஸ். மாத்தா அப்புறம் போடுமா. தொட்டு 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 பார்த்து ரசிக்கிறாங்க அந்த திரௌபதி. என்ன பார்த்து சிரிச்சா. சிரித்தார்கள். என்னன்னு சிரிக்கிறா? என்னவென்று? என்ன மட்டும் சொல்லி சிரிச்சா எனக்கு அவ்வளவு கோபம் இருக்கு போறது இல்ல. ஏன்னா ஒரு விதத்துல மூத்தாராவது ஒரு விதத்துல மச்சின் ஆகுது. ஆமா. தர்மன மாலை இட்டதால் நான் மைத்துனேன். மீதி 4 பேர் என்னோட சின்னவனும் நான் மூத்தாராகுது. அவன் மைத்துனு முறையாகுது. ஆமா. என்ன கேலி பண்ணலாம், சிரிக்கலாம். சிரிக்கலாம். கேலி பண்ணி. ஆமா. எங்க அப்பாவை முன் வைத்து என்னை பின் வைத்து சிரித்தார்கள். என்னவென்று பாருங்களடி சகிமார்களா. என் பெரிய மாமனா நான் பிறவிலிய குருடன் என்று பார்த்தால் அன்னவருக்கு பிறந்த தலைமகனும் ஆமா துரியோதன மகாராஜா கால் கூட அரை கூட முக்கால் கூட முழு கூட என்று கை தட்டி வயிறு எரிஞ்சுது. எங்க மாமா இட்டுன்னு வந்த யோசனை பிரகாரம் 5 கால் மண்டபம் செய்தீர்கள். வீட்டில கூட வரவழைத்து நாடு நகரம் ரதம் கஜம் துரக பதாதியாவையும் கழித்துக் கொண்டீர்கள். ரசியாக என்னை கண்டு சிரித்தவளை அத்திராபுரம் 366 வீதி அவன் சிகையை பற்றி தர 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 வர இழுத்து வந்தார். அரங்கமா மேடையிலே நிறுத்தினார். வஸ்திராபரணம் செய்து ஆமா கடைசியாக 13ஆம் ஆட்டம் ஆடினான். 12 வனவாசம் மாலையிட்ட மனைவி அவனை வச்சு சூதாட மாட்டான், தாலி வச்சு ஆடுவான். ஆமா அந்த தர்மானம் இல்லையா? அதுக்கான ஒரு ஆண்டு அஜ்ஞாதவாசம். ஆனா காட்டுல இருக்க கூடாது, நாட்டுல தான் வாழணும். ஆனா பாண்டவர் இவன் தான் தெரிஞ்சு வாழக்கூடாது. அப்படி தெரிஞ்சது. ஆமா மறுபடியும் போட்டுவோம் காட்டு 13 அஸ்வத்தை முன்னிறுத்தி காட்டுக்கு ஓட்டணும். காட்டுக்கு போனாங்களே 12 வருஷம் கொடிய காடு 14வது வருஷம் காடுதான். ஆமா காட்டுல காட்டுல இருந்து நாட்டுக்கு போறாங்க மச்ச தேசத்துக்குன்னு வச்சுக்கோ. எனக்கு ஒரு நல்ல எண்ணம் என்ன தெரியுமா? தர்மம் வேணாம் பாவம் ரெண்டாம் கட்டான். ஆமா பீமம் வேணாம், பீமனா தான் நமக்கு ஆவாது. நான் அவன் கொடுப்பான், அவன் மனம் கோணாம நான் எவ்வளவு வாங்கணுமோ வாங்குவோம். அவங்க கையில சாப்பாடுங்களா உதடா கம்மியாட்டி வாங்கறதே சொல்றீங்க? ஆமா திருப்பி கொடுக்க மாட்டீங்க? குடுக்கலாம் தான் போவோம், வாங்கறது மறுபடியும் நானா தான் இருப்பேன். சார் தப்பு வேணாங்க. அப்பேமா வேணாம், அர்ஜுனும் வேணாம், நகுலும் வேணாம். ஐயோ பாவம் அந்த பையன் சின்ன பையங்குது சகா தேவை கடைக்கோட்டி. அது ஒண்ணு நல்ல பாம்பு கட்சி சாக கூடாதா? இல்ல புளி வச்சு சாக கூடாதா? இல்ல எறும்பு வச்சு சாக கூடாதா? எறும்பு கட்சி கூட சாக மாட்டேன். வெள்ளம் எறும்பு கட்சி ஏங்க சாகுது? அது மனுஷன் சாக மாட்டான். ஒவ்வொருத்துக்கு ஒவ்வொரு சாபம் ஒண்ணுக்குதுரா. சரிங்க அப்படி அது சாவல 5 பொலியார் தாட்டை வந்து சிவபுலாயத்தை தகை. ஆமா இதுக்குள்ள எவ்வளவு நடந்தது? ஆமா நடந்தது. தூது அனுப்பிச்சானுங்க. முதல் தூது யார் தெரியுமா? மகாபாரதத்துல புலியேந்திரன் தூது. அவன் வந்தா தூது வந்தவன் அவன் புள்ள சின்ன ஆட்சி ஒண்ணு இட்டு போயிட்டாரு. ஏன்னா மறு தூது உலகமா முனி. ஆமா நான் மறு தூது அனுப்பிச்சேன். அது அடுத்த தூது பகவான் வரான். ஆமா அந்த பகவான் தூது வந்த கண்ணனிடத்திலே நாடு கொடுத்த மறுத்து யுத்தத்திற்கு கை தட்டி கைத்தட்டினேன். நாளை அமர்காலத்திலே வெற்றி கண்டவரே இந்த உலகத்தை ஆளட்டும் என்று வந்து இடையங்க இல்லையாண்டா நம்ம கை தட்டுவோம் சொல்லிட்டு ஆசிர வாசல் இருக்கு இல்லையா? ஆசிர வாசல தட்டினேன். என்னைக்கு அந்த ஆசிர வாசல தட்டின என் வீட்டு லட்சுமியும் போட்டா, என் வீட்டு கஜலட்சுமியும் போட்டா, வீரலட்சுமியும் போட்டா, அந்த அஷ்டலட்சுமியும் போனா அஷ்டலட்சுமி போயிடுச்சுங்க. கை தட்டிய நாள் முதல் நாள் சண்டை நாங்கள் வெற்றி கண்டீர்கள். துரியோதன பக்கம் வெற்றி. மறுநாள் இருந்து வெற்றியே இல்லீங்களா? நேற்று வரை 16 நாட்களாக யுத்தம் நடந்து வருகிறது. போட்டவர்கள் முன்னணியில் இருக்கிறார்கள். ஆமா நாங்க பின்தங்கி கொண்டிருக்கிறோம். ஒரு இன்னைக்கு யாருக்கு சேனாதி மட்டும் கொடுக்குறதுன்னு ஒரு புரியல. எவ்வளவு பேர் இருந்தோம் இல்ல இப்ப யாரும் 11 அக்ரவணி சைன்யம். ஒரு அக்ரவணி சைன்யம் என்றால் 2,18,500 பேர். அதேதாங்க 700 பேர் 2,18,500 பேர். அதேதான் 11 அக்ரோனி சைன்யம் போச்சு. 99 தமிழ் போயிட்டாங்க. குரு பெரியோர் போய்விட்டார்கள். யாரெல்லாம் இருந்து இப்ப யாரும் கிடையாது.
எந்த வழி போகணும்னு தெரியாது தவிச்சுங்கிறேன் தவிச்சுக்கிறீங்க. அதனால இதெல்லாம் யோசனை யாரு யாரு? என் தாய் மாமாண்டா, என் குல தெய்வம் யாரு? எங்க சகுனி மாமாடா. சகுனி மாமா. ஆமா அது பாய்ச்சல் தோ